அதுக்கு முன்னாடி ஸ்டே ஹைட்ரேட்டட். சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடுறோம்னா, நீங்கள் ஸ்டம்பிள் காய்ஸ் விளையாண்டுருக்கீங்களே, நானும் அதை விளையாண்டு கேம் பிளே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஸ்டம்பிள் காய்ஸ்லேயே ஸ்குட் கேம் விளையாண்டுருக்கீங்களா? அதுதான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். அதாவது இது வந்து அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. சரி வாங்க அதை கேம் பிளேயாக போடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம விளையாட போகிறோம். ஆக்சுவலி இதில் குட்டி ஜீனியர்ஸ்லாம் யூசர் நேம் போட்டிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து நம்மளோட சேனல் பேர் தான் மல்டி டாஸ்கர் தான் போட்டோம். ஆனால் யாரோ இன்னொரு யூசர் வந்து மல்டி டாஸ்கர்னு பேர் போட்டிருந்தனால நான் வந்து குட்டி ஜீனியர்ஸ் சேனல் வந்து என்னோட பழைய சேனலு. அதாவது இதுவும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பழைய சேனல் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நானும் இன்னொரு சேனல் வச்சுருந்தது. அது வந்து vlog சேனல். அதை நீங்களும் பார்க்கணுன்னா இது குட்டி ஜீனியர்ஸ் போடுங்க, வந்துடும். சரி, நான் வந்து என்ன ஸ்கின் வச்சுருக்கேன்னா டேனோ ஸ்கின் வச்சுருக்கேன். சீசன் 2 எனக்கும் ஸ்குட் கேம் சீசன் 2 பிடிக்கும். அதில் டேனோஸ் ஒருத்தன் வருவான். எனக்கும் அவனை பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க விளையாடலாம். அதே மாதிரி தான் 32 பிளேயர்ஸு, அதே மாதிரி தான் லோடிங்கும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம மூஞ்சி மட்டும் தான் தெரியும், மற்றவங்களாம் இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் எல்லாரும் வந்துருக்கு அப்படின்னா அது அப்படியே திரும்பும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்டம்பிள் காய்ஸில் டக்குன்னு லோட் ஆயிரும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரில. சரி வாங்கினே டக்குன்னு வந்துடுச்சு, சொன்னோடனே டக்குன்னு வந்துடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இது என்ன கேமு? லைக் லேட் ஃபார் ஸ்கூல் கேம் பேர். நியூ கேமா? இது வந்து சீரீஸில் உள்ள கேமே கிடையாது. ஆக்சுவலி நிறைய கேம் வந்து இவங்களே ஸ்குட் கேமே உருவாக்கின கேம் தான். சில 2-3 கேம் மட்டும் தான் அந்த அஃபிஷியல் சீரீஸ்லேருந்து வந்த கேமு. இது அப்டாகல்ஸ் மாதிரி தான். அப்டாகல்ஸ்லாம் இருக்குது. வாங்க விளையாடுவோம். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். நம்மகிட்ட அமௌண்ட்லாம் இருக்குது. நம்ம வின்னாருக்கு அப்புறம் எல்லாம் போடலாம். கோ. இப்போ என்ன பண்ணுவோம், டபுள் ஜம்ப் பண்ணால் நல்லா குடிக்கிறான். எப்படி இந்த ஸ்டம்பிள் காய்ஸில் வருமோ அதே மாதிரி தான். ஸ்டம்பிள் காய்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வரும் ஸ்டம்பிள் காய்ஸுக்கும் பார்ட் 2. இதுக்கும் வரும். எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே, போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் அப்டாகல்ஸ் தான் நிறையா இருக்குது. ஐயோ, ஒரே அடி எடுத்துட்டேன். சரி வாங்க டக்குன்னு போவோம். எல்லாம் போயிடுவாங்க. டக்குன்னு பாட்டு போகணும். ஓகே போயாச்சு. இது என்ன நெருப்பாக இருக்கே, எப்படி போகிறது? வெயிட் பண்ணி போகணுமா? இது வெயிட் பண்ணுவோம். இருங்க வெயிட் பண்ணுறோம். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே நின்றுச்சு. ஐயோ அப்பா. டபுள் ஜம்ப்பு மறுபடியும் பண்ண வேண்டியது தான். மறுபடியும் போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா அந்த தாள் உட்காந்து ஆடிட்டு இருக்கு மூஞ்சில். வெயிட் பண்ணுவோம். ஓகே டக்குன்னு போக வேண்டியது தான். என்ன நடக்குறீங்க? ஓகே எல்லாம் போக வேண்டியது தான். ஐயோ பஸ் வருது. ஓகே மறுபடியும் நம்ம குவாலிஃபை ஆக போகிறோம். நம்ம தான் 5th குவாலிஃபை ஆகிடு. சே அவங்களே எமோஜிஸ்லாம் போடுறாங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஆட வேண்டியதுதான். என்ன டான்ஸ் ஆடிச்சு? டான்ஸ் ஆடியாச்சு. இங்கே என்ன ஸ்டுடியோ மாலுங்க இருக்கானுங்க, அடிக்கிறானுங்க. கிட்ட போனால் அடிக்கிறானுங்க. விட்டா சுற்றுருவானுங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். அதுதான் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு இப்போதைக்கே டெக்ஸ் வந்து 55. என்னடா 32ல் 55னா செத்துட்டு மறுபடியும் ரீஸ்பான் ஆகி வருவாங்க. அத்தனை வாட்டி டெட் ஆகிருக்காங்கன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன, லுக் போட் வேஸ். 2 வேஸ் இருக்குமா தெரில, என்னன்னு பார்ப்போம். எனக்கு எதுவுமே தெரியாது, புதுசாக விளையாடுறது தான். ஷிப்பிங் ஷோ. ஓகே வெயிட் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து 8 பேர் அதே மாதிரி தான். ஸ்டம்பிள் காய்ஸில் வர மாதிரி தான். ஃபஸ்ட்டு 16, நெக்ஸ்ட்டு 8, அதுக்கப்புறம் 1. மொத்தம் 3 ரவுண்டு அதே மாதிரி தான். சரி வாங்க டக்குன்னு போக வேண்டியது தான். கிஃப்ட். இது என்ன பால் தூக்கி போடுவோம். ஐயோ பார்த்த வழியில் இதை மறந்துட்டேனே. ஒரே அடி செம்மடி பார்த்தீங்களா? டக்குன்னு டபுள் ஜம்ப் பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகலாம் கொஞ்சம். ஐயோ இந்த பொண்ணு நான் அடிக்க விட்றோம். அங்கே போக வேண்டியது தான்.
ஐயோ பயமாக இருக்கு, எனக்கு பொண்ணு அடிக்க வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி டக்கு டக்குன்னு போக வேண்டியதுதான். என்னது உள்ளே போடு. ஓகே நம்ம டக்குன்னு போயாச்சு, டக்கு டக்குன்னு போக வேண்டியதுதான். எமோஜியில் காட்டுது. ஓகே ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை போக வேண்டியதுதான், மறுபடியும் போக வேண்டியதுதான். இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும். ஆமாம் வருது, ட்ரெயின் வருது, வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பார்க்கலங்க, நாங்கள் ஹோல் இருக்கிறதே பார்க்கல. ஓகே மறுபடியும் போக வேண்டியதுதான். ஜம்ப் பண்ணி போட்டால் ஃபாஸ்ட்டாக போகிறான். இது மூவ் ஆகலை, அது மூவ் ஆகுது. ஐயோ என்னது மூவ் ஆக மாட்டேங்கிறான், மூவ் ஆகுது. ஓகே இது வந்து டபுள் ஜம்ப் பண்ணால் ஓவராக ஜம்ப் பண்ணிடுவான். சரி வாங்க நம்ம போக வேண்டியதுதான். போயாச்சு. என்னாச்சு, என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னே தெரிலையே. என்னன்னு தெரில, திடீர்னு பக்கா ஆயிடுச்சா என்னன்னு தெரில. இந்த அவுட் ஆக்கிட்டு விட்டாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிஜமாக என்னன்னே தெரிலலாம், நீங்களே பார்த்தீங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டு திடீர்னு என்னை எலிமினேட் ஆக்கி விட்டாங்க, என்னன்னு தெரில. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் போயிருப்பேன், என்னாச்சு உங்களுக்கு மறுபடியும் வேணால் காற்றுல என்னாச்சுன்னே தெரில. நான் அங்கே வந்ததுக்கப்புறம் எவனோ என்னை போட்டானு தெரில, ரத்தம் ஒன்று நான் எலிமினேட்டர் காட்டுச்சு. சரி மறுபடியும் ஒரு வீடியோ வரும், நம்ம தான் ஜெயிக்கிறோம் நெக்ஸ்ட் டைமு பார்ட் 2ல். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நம்ம ஜெயிக்கிறோம். வாங்க அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. சரி பாய்.